ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பிரெக்னன்சியில் என்னென்னலாம் வந்து கடந்து வந்தனோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸாக வந்து ஒரு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து அது மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய என்னோட காம்ப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கா என்னென்னலாம் எனக்கு வந்து இந்த பிரெக்னன்சியில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த டைம் வந்து என்ன வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7th மந்த் இருக்கும் ஆக்சுவலாக. அப்போ வந்து செம்ம கோல்டு, எனக்கு ஹெவியான கோல்டு வந்தாலே வந்து காஃப் வந்துடும், காஃப் வந்தாலே ஃபீவர் அந்த மாதிரி வந்து லைனாக எல்லாமே வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து வந்துச்சு. அதுக்கு ரீசனுமே நான் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இத்தோட பர்த்டேக்கு வந்து ஐஸ்கிரீம் கேக் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஐஸ் கேக்னா நார்மலாக இருக்க பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட் அந்த கேக் கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாகவே வந்து காம்பேக்டடாக வந்து ஐஸு, சின்ன லேயர் மட்டும் தான் கேக்கு அந்த மாதிரி இருந்தது. ஸோ நைட்டு 12 மணிக்கு வந்து நாங்கள் வந்து வாங்கி வெட்டியிருந்தோம் அந்த கேக்கை. ஸோ அது ஃபுல்லாக வந்து நாங்கள் 3 பேர் தான் சாப்பிட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி காலி பண்ணிட்டோம். ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம வீட்டில் இல்லை. ஸோ வந்து எதுவும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டேன். அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஹெவியாக வந்து கோல்டு வந்துடுச்சு. ஒரு 1 or 2 டேஸ்லேயே வந்து செமையாக சிம்டம்ஸ் காமிச்சிச்சு. ரன்னிங் நோஸ், அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்தது. நம்மளுக்கு தான் கோல்டு வந்தாலே வந்து லைனாக வந்து எல்லாமே வந்துடும்ல, அதே மாதிரி வந்து கோல்டு வந்த உடனே வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து ஹஸ்பண்ட் வந்து ஹோம் ரெமெடி வந்து கொடுத்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி துளசியில் வந்து கஷாயம், அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நிறைய கஷாயம் வந்து எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. சுக்குமல்லி காஃபி அந்த மாதிரி வந்து என்னென்னலாம் நான் சாப்பிட்றேனோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ஹோம் மேட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து போட்டு கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலாக இதில் எதெல்லாம் வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையுமே சொல்கிறேன். பட் வந்து எனக்கு வந்து நான் பண்ண தப்புனால, அதாவது ஐஸ் கேக் வந்து நான் சாப்பிட்டதுனால எனக்கு வந்து எந்த லெவல் வரைக்கும் கூட்டு போய் விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணணும். அதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்களுமே வந்து இப்போ மோஸ்ட்லி எதுக்கு இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சம்மர் சீசன். ஸோ வந்து சம்மர் சீசனில் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட வாய், மனசு முற்றிலும் வந்து எங்கே போய் நம்மளுக்கு நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ ஏதாவது சாப்பிடணும், சில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும், ஐஸு, அதுக்கப்புறமேட்டுக்கு ஐஸ் வாட்டர் ஏதாவது குடிக்கணும், அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து ஜூஸ் வந்து நல்லா சில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து தோணும். ஏன்னா இப்போ உலகமே அப்படிதான் இருக்குது. நம்ம வந்து ஹீட்டில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. எனக்குலாம் வந்து இப்போ இருக்கிற இந்த டைமில் வந்து கரெக்டாக 9 மந்த் டைமில் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து எனக்கு வந்து ஸ்வெட் ஆகுது. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற ஒரு மாதிரி கிரீனஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஹெவியாக வந்து நம்மளுக்கு வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால வந்து மேனேஜ் பண்ணவே முடியல. அதனால நம்ம வந்து நிறைய வந்து ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தோணும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் ரீசன். அதனால தான் வந்து இந்த டைமில் ஷேர் பண்ணால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீத்திங் இஷ்யூ வந்து இருக்குது. ஏன்னா வந்து நம்ம கோவிட்ல வந்து அஃபெக்ட் ஆனதுனால நம்மளுக்கு வந்து ஹெவியாக வந்து நம்ம கோவிட்ல வந்து அஃபெக்ட் ஆனோம். ஸோ வந்து அந்த டைமில் வந்து லங்ஸ் வந்து ரொம்ப வந்து நம்ம டேமேஜ் ஆயிருந்தது எனக்கு. ஸோ அதனால வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அது எல்லாமே வந்து நம்மளுக்கு ரெக்கவர் பண்ணி ஃபாஸ்ட்டாக வர முடியல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெக்கவர் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து லைட்டாக கோல்ட் ஆச்சு அப்படின்னாலே என்னோட அம்மாவும் ஹஸ்பண்டும் செம்மையாக பயந்துருவாங்க. ஏன்னா வந்து மூச்சு வாங்குற ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைட்டாக கோல்டு வந்தாலே இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. என்னை வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. பட் வந்து நான் வெளியே வந்து பெருசாக காமிச்சிக்கல, கோல்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஓகே அப்படி இருந்தாலும் இவளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போய் எதாவது ஆகணும், நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு போனோன்னா செம்ம கோல்டு. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து லங்ஸ் வந்து லங்ஸில் வந்து நிறைய சளி இருக்குது. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நெப்ளைசர் வந்து ஒரு நாளைக்கு 2 times வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெப்ளைசர் வந்து நம்ம இந்த புகை வைப்பாங்களே, அது வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காஃபு, அதுக்கப்புறம் லங்ஸில் இருக்க சளியெல்லாம் கொஞ்சம் கரைச்சி விட்டுரும். அதுக்காக தான் வந்து அந்த நெப்ளைசர் வந்து வைக்கணும். ஸோ வந்து ப்ரெக்னன்சி டைமில் முக்கியமாக வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நிறையவே எடுத்துக்கவே கூடாது. டாக்டர்ஸ் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. நம்ம கோல்டு இருந்தால் கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக் எடுத்தே ஆகணும். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து நான் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா பேபிக்கும் வந்து ப்ராப்ளம், நம்மளுக்கும் ஒரு ப்ராப்ளம். ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம நிறைய எடுத்தோம் அப்படின்னா ஸோ வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கவும் டாக்டர் வந்து பயப்படுறாங்க. ஏன்னா வந்து நம்ம 7th or 8th மந்த்ல நம்ம இருக்கோம். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுமே பேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நெப்ளைசர் வச்சு 2 times வச்சோம். அதுக்கப்புறம் அந்த டைம்லேயே எனக்கு வந்து ஒரு அளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ப்ரீத்திங் வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து காஃப் வந்து கொஞ்சம் குறையவே இல்லை. நைட்லலாம் ஹெவியான காஃப் வந்து இருக்கும். காஃப் வந்தாலே அவங்க எல்லாருக்குமே தெரியும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே அடிவயிறு வந்து செமையாக வரைக்கும், வயிறு ஃபுல்லாக ஷேக் ஆகும். அதுவும் 7th மந்த்லலாம் பேபி வந்து நல்லா கிக்கிங் பண்ணுற ஸ்டேஜ். அந்த டைம்லலாம் நம்மளுக்கு அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்ல ஃபீலிங், ரொம்ப மோசமான ஃபீலிங். அது பயமாக இருக்கும் நம்மளுக்கு. ஐயோ நம்ம வந்து இப்படி தும்புறமே, இப்படி இரும்புறமே, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட சரி சஃபகேட்டான ஒரு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஸோ வந்து நான் போனப்போ இந்த மாதிரி தான் எனக்கு டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, இதுக்கப்புறம் உன்னோட ப்ரெக்னன்சி முடிகிற வரைக்கும், நீ பேபியை கையில் வாங்குற வரைக்கும் நீ வந்து நோ ஐஸ்கிரீம், நோ கேக்கு, நோ சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து உனக்கு வந்து லங்ஸ் வந்து சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகுது. ஸோ வந்து இதெல்லாம் நீ வந்து எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு கும்பிட போட்டாச்சு. நான் வந்து அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து எந்த ஒரு ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறமேட்டுக்கா கேக்ஸ் அதெல்லாம் வந்து நான் எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து பாடியும் முக்கியம், பேபியும் முக்கியம். ஸோ வந்து நான் இதை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன்.
அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 டேஸ்க்கு மட்டும் வந்து ஆன்டிபயோட்டிக் ரொம்ப மினிமல் டோசேஜ் மட்டும் தான் எனக்கு கொடுத்தாங்க. அதையுமே எடுத்துக்கிட்டேன். அது எடுத்து கரெக்டாக ரெகுலராக போடணும் ஆன்டிபயோட்டிக். ஸோ அதை வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு இக்கட்டாக வந்து ஹோம் ரெமிடிஸ் சில இதெல்லாம் நான் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, துளசியில் வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் துளசி வந்து வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா துளசி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஹீட் பண்ணி அதோட சாறு எடுத்து வச்சுக்கோங்க. ரெகுலராக நீங்கள் குடிக்கிற தண்ணியில் அதை வந்து தண்ணியாக நினச்சி நீங்கள் குடிங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா ஓமம் இருக்குல்ல, ஓமம் வந்து நல்லா வந்து தவால இல்லை கடாயில் போட்டு வறுக்கும் போது அதில் வர அந்த நெடி இருக்குல்ல, அந்த புகையை வந்து நீங்கள் ஸ்மெல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம லங்ஸில் இருக்கிற சளி எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். ஸோ இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து லைட்டாக கோல்டு பிடிக்கும் போது ஸ்டார்டிங்லேயே பண்ணிவிடுவேன். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. இந்த 2 டிப்ஸ் வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும் உங்களோட லைஃப்பில். உங்களுக்கு வந்து கோல்டு இருந்துச்சு அப்படின்னா. ஸோ வந்து இது 2மே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து இஞ்சி, அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து கிராம்பு, அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக உங்களோட ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து உங்களோட லங்ஸுக்கு வந்து அவ்வளோ நல்லது. இந்த கோல்டு காஃப்லேருந்து இந்த டைமில் வந்து ரிலீஃப் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கசாயம் வந்து நிறைய போட்டு குடிங்க. இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னாலே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்ல. ஹெவியாக வந்து கோல்டு வேற வச்சுட்டு நம்ம வந்து நெப்ளைசர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த சம்மர் டைமில் வந்து உங்களுக்கு கோல்டு பிடிக்குது அப்படின்னா ஹெவியாக ஹீட் ஆச்சுன்னா மட்டும்தான் கோல்டு பிடிக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம நார்மலாக பேசிக்காக வந்து ஐஸ் வாட்டர் எல்லாமே வந்து நம்ம வந்து கூலிங் நினைக்கிறோம். பட் அது கூலிங் கிடையாது. நம்ம பாடி வந்து சூப்பராக ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கோல்டு ஆகும். இதனால தான் வந்து ரீசனே. ஹெவியாக வந்து நம்மளுக்கு ஹீட் ஆனாலுமே வந்து நம்மளுக்கு பாடியில் வந்து கோல்டு வரும். அதை வந்து நம்ம வந்து தடுக்கிறதுக்கு வந்து இந்த சம்மர் சீசனில் வந்து வீக்லி ஒன்ஸ் அது தலையில் நல்லா எண்ணெய் வச்சு நீங்கள் வந்து குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீட்லேருந்து வர கோல்டு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து தடுத்து வெளியே வந்துடலாம். நம்ம நார்மலா கோல்டு வரது வந்து ஒரு அளவுக்கு வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். பட் ஹீட்னால வர கோல்டு வந்து ரொம்ப உங்களை வந்து ஸ்ட்ரெஸ்லெஸ் ஆகிடும். ரொம்ப ஒரு மாதிரி வந்து நீங்கள் உடஞ்சி போகிற மாதிரி டேமேஜ் ஆகிற மாதிரி ஆகிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். ஹெவியாக ஹீட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கோல்டு வரும். ஸோ வந்து வாரத்தில் ஒரு வாட்டி கம்பல்சரி வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து தலையில் எண்ணெய் வச்சு குளிங்க. உங்களோட பாடி ஃபுல்லாமே வந்து ஒரு மாதிரி சமநிலைக்கு வரும். ரொம்ப ஹீட்டாகவும் இருக்காது, கோல்டாகவும் இருக்காது. உங்களுக்கு வந்து பாடி வந்து ஃபுல்லாக வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் வந்து நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருந்தேன். இதில் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெமிடிஸ், வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் இல்லை வந்து ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். லவ் யூ ஆல் செல்லக்குட்டீஸ்.